ஹலோ மக்களே, நேற்று நான் இந்த பூனைக்கு ஃபுட்டு கொடுத்தது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளிப்பை பாருங்கள். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்துட்டு கண்ணாடியில் என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு வழக்கம் போது தாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஆல்ரெடி மைண்ட் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. ஏன்னா நீங்களே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மெயின் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுவும் டெய்லி போராடிட்டே இருக்குது. பட் நான் ஹோப் வச்சுருக்கேன் அது சரியாயிரும்னு. அப்புறம் நான் வாக்கிங் கிளம்பிட்டேங்க வழக்கம் போல். ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் செம்ம கிளைமேட்டுங்க. ஆனால் அதையோட வெயிலும் இருந்துச்சு. வெயில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மழையும் வருது சென்னையில். இது என்ன தான் ஒன்றும் புரியல. வாக்கிங் போய்ட்டும்போது செம்ம கிளைமேட். ஃபஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக்கு. ஏன்னா அப்போ தான் மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். எடுத்தோடனே நீங்கள் ரன் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இன்ஜுரிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் போகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங். அதனால் என்ன ஆகும்னா உங்கள் மசிலுக்கு வந்து நீங்கள் உடனே டென்ஷன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தெரியாதில்ல சம் டென்ஷன்ஸ் நீ கொடுக்கும்போது அது இதாகும். அப்புறம் நான் நீங்கள் வழக்கம் போல் ஒரு 12.680 கிலோமீட்டர்ஸ் நான் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் மந்த்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக ஹேர் கட் பண்ணிடுவேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம அண்ணா கடைக்கு போய்ட்டு அண்ணா நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வெட்டுவார். சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. போன வாரம் சொன்ன மாதிரியே தான் தலைவர் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி தான் வெட்டுவார். இதான் ஹேர் கட். எப்படி மாசா எப்படி ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படி நானே சொல்லிக்க வேண்டியதான். அப்புறம் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டு ஒர்க்கில் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய நியூ ஒர்க்லாம் இருக்குது. ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏஐ வருதுல, என்ன பண்ணுறது. ஈவினிங் செம மழைங்க. அதோட கொசு அடிக்கிற வண்டியும் வந்துச்சு. ஏரியாவில் அப்படியே புகையை கிளப்பி விட்டு ஒரு பக்கம் மழை புகை என்ன ரைமிங்காக இருக்கா, மாசாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக ஜிம்மு கிளம்பிடலாம். செம தூக்கம். அதை உனக்கு தெரியும். இன்றைக்கி நான் பைக்கில் தான் போனேன். ஏன்னா சைக்கிளில் போனால் இன்றைக்கி போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதான் சரி பைக்கில் போயிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி. சென்னையில் கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட போதுங்க, அப்படியே தண்ணி இதாகிடுது. இன்றைக்கி லெக் டே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்பிள் லெக் ப்ரெஸ், அதில் ஒரு 3 sets 15, 12, 10 நல்லாவே இன்னும் சீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிஷின் லெக் ப்ரெஸ், அதுலேயும் ஒரு 3 sets 15, 12, 10 இதை முடிச்சுட்டு ஸ்டாண்டிங் லெக் ப்ரெஸ் மிஷினில் ஃப்ரண்ட் ஸ்குவாட் 15, 12, 10 இது எல்லாமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹிட் ஆகிற அளவுக்கு போடுங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களால் இது பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லஞ்சஸ், சிங்கிள் லெக் லஞ்சஸ். இது நடக்கிறது இல்லை, ஸ்டாண்டிங் தான். 15, 12, 10 ஃபைனலாக கண்டிஷன் செக் பார்க்கும்போது ஏன்னா கண்டிஷன் செக் பார்க்குறோன்னா அப்போ தான் தெரியும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்னு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீ இதே ஏதாவது என்ன பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ்.